வணக்கம். இன்றைக்கு இஞ்சி டீ அருந்தி வந்தால் கிடைக்கும் சிறந்த நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இஞ்சியில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. இஞ்சியில் உள்ள உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் சக்தி வாய்ந்த இயற்கையான வேதிப்பொருட்களும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் தாது உப்புக்களும் எண்ணற்ற நோய்களை வராமல் தடுக்கும் குணம் கொண்டது. இஞ்சியின் மேல் தோலை நீக்கிவிட்டு 2 அல்லது 3 துண்டுகள் தட்டி 2 டம்ளர் நீரிலிட்டு கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் வடிகட்டி மிதமான சூட்டில் எலுமிச்சை சாறு சிறிதளவு மற்றும் தேன் சேர்த்து காலை உணவிற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து அருந்தி வரும்பொழுது உடலிற்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். இவ்வாறு இஞ்சி டீயை அருந்தி வந்தால் கிடைக்கும் 10 சிறந்த நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. இஞ்சியில் உள்ள சக்தி வாய்ந்த மருத்துவ பண்புகள் இரத்தத்தில் உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது. இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் இஞ்சி டீ அருந்துவது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. 2. செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தும் ஆற்றல் இஞ்சி தேநீருக்கு உண்டு. பசியின்மை, வாய்வு பிரச்சனை, வாந்தி, அடிக்கடி ஏப்பம், குமட்டல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இஞ்சி டீ அருந்தினால் இப்பிரச்சனைகள் குணமாகும். 3. இரத்தத்தின் கெட்டித்தன்மையை குறைக்கக்கூடியது இஞ்சி. இஞ்சி தேநீரை அருந்துவதன் மூலம் இரத்தத்தில் சேரும் அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து வெளியேறும். இதனால் மாரடைப்பு போன்ற இதய நோய் வராமல் தடுக்க உதவுகிறது. அதிக உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இருப்பவர்கள் தினமும் இஞ்சி டீ எடுத்துக்கொண்டால் உடல் எடை படிப்படியாக குறையத் தொடங்கும். 4. உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது இஞ்சி தேநீர். பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகளினால் ஏற்படக்கூடிய சளி, இருமல், தொண்டை பாதிப்பு போன்ற பிரச்சனைகளை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. 5. உடலில் சேரும் நாள்பட்ட கழிவுகளின் தேக்கமே இதய நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இஞ்சி தேநீரை அருந்தி வந்தால் உடல் கழிவுகளை நீக்கி புற்றுநோய் செல்கள் வளருவதை தடுக்கிறது. இதனால் பல்வேறு வகையான புற்றுநோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. 6. கருப்பை ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது இஞ்சி டீ. பெண்கள் அடிக்கடி இஞ்சி டீயை அருந்தி வந்தால் கருப்பையில் கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கிறது. மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலியை குறைக்கிறது. கருப்பையில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி கருப்பையை பலப்படுத்த உதவுகிறது. 7. உடலில் அதிக சர்க்கரை அளவை குறைக்க இஞ்சி பயன்படுகிறது. இரத்த சர்க்கரை அளவு அதிகம் இருப்பவர்கள் தினமும் இஞ்சி டீயை அருந்தி வந்தால் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்தி அதிக சர்க்கரை அளவை குறைத்து கட்டுப்படுத்த உதவுகிறது. 8. இஞ்சி டீயுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து அருந்துவதன் மூலம் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள், கொழுப்புகளை அகற்றி கல்லீரல் தொடர்பான நோய்களை வராமல் தடுத்து கல்லீரலை பாதுகாக்கிறது. 9. உடலில் சேரும் அதிகப்படியான பித்தமானது குமட்டல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இஞ்சி டீயை எடுத்துக்கொண்டால் அதிகப்படியான பித்தத்தை அகற்றி மைக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவலியை குறைக்க உதவுகிறது. மூளையின் செயல்திறனை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்கச் செய்கிறது. 10. உடலில் ஏற்படும் வலி, உடற்சோர்வு, அசதி போன்ற பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய தன்மை இஞ்சி தேநீருக்கு உண்டு. இஞ்சி டீயை அருந்தி வருவதன் மூலம் உடல் வலி, அசதி, களைப்பு போன்றவற்றை தடுத்து புத்துணர்வுடன் வைக்க உதவுகிறது. இத்தனை நன்மைகளை அளிக்கும் இஞ்சி டீயை தினமும் 1 முறை அல்லது வாரத்திற்கு 3 முறை அருந்தினால் போதும். அளவுக்கு அதிகமாக அருந்தும் பொழுது வயிறு எரிச்சல், ஒவ்வாமை, சருமத்தில் எரிச்சல் ஏற்படுதல் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம். மேலும் கர்ப்பிணிகளும் குறை இரத்த அழுத்தம் இருப்பவர்களும் இஞ்சி டீயை அதிகம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இன்றி கர்ப்பிணிகள் கடைசி 3 மாதங்களுக்கு இஞ்சி டீ எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்பவர்களும் இரத்தம் உறையாமை நோய்க்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்பவர்களும் இஞ்சி டீ எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இஞ்சி தேநீரை பற்றிய மேற்கூறிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.